ஹே ஹாய் மிஸ்டர் பைக்கர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்டர் பைக்கர் ஷாப்பில் வண்டி வந்து நம்ம சர்வீஸ்க்கு எடுத்துருக்கோம். நம்ம வந்து ஜென்ரல் சர்வீஸும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். வந்து செரமிக் கோட்டிங்கும் போட போகிறோம். இது செரமிக் கோட்டிங் போடுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் போட்டுட்டு இதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ட்ரைன் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இவர் தான் நம்ம மெக்கானிக்கு. இது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க? செயின்ஸ் பேக்கெட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரைன் ஆகிற வரைக்கும் செயின்ஸ் பேக்கெட் கழட்டான்னு சொல்லிட்டு செயின்ஸ் பேக்கெட் கழட்டிகிட்ருக்காரு. இதுக்கு நம்ம செயின்ஸ் பேக்கெட் என்ன செயின்ஸ் பேக்கெட் போடுறோன்னா ரோலான், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோலான் செயின்ஸ் பேக்கெட் தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா FZக்கு போட போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு ரோலான். இது வந்து அவர் வண்டியில் இருந்தது. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பாருங்களேன். ஏன்னா இந்த எட்ஜஸ்லாம் எவ்வளோ ப்ராடாக கொஞ்சம் தின்னாக இருக்குது. அவர் வண்டியிலேருந்து கழட்டினது அது ஃபுல்லாக அப்படியே தேஞ்சு போயிருக்கு. இங்கே இருக்கிற ஷார்ப்னஸ்லாம் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா லிங்கை கழட்டிட்டு செயினை கழட்டிட வேண்டியது தான். பழைய செயின் இது. அந்த பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அது கழட்டுறதுக்கு இப்போது கழட்டிகிட்ருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்க் இல்லை, பேக்கில் ட்ரம் பிரேக் தான். இப்போ அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டயரையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்ம பேக்கெட் கழட்ட முடியும். அதான் இப்போ கழட்டிகிட்ருக்காரு. இன்றைக்கி தான் போயிட்டு இந்த டூல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தது. சரி தேவை கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டட். அதாவது உங்களுக்கும் வண்டி பண்ணணுன்னா நம்மளுக்கு டேரெக்டாக வந்து யூடியூப்பில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா நம்ம வாட்ஸ்அப்பில் என்னோடய இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்பரும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரும் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பரும். காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை டேரெக்டாக ஷாப் கூட வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம நல்லா பண்ணி தருவோம். என்ன இருக்குது? கை வச்சு பாருங்கள், அடி போட்டுருக்கு. லைட்டாக அடி கை வச்சு வர வரன்னு இருக்கும். அதாவது எப்படி என்ன டேமேஜ் இது? இது வந்து ஒரு மாதிரி கோர் ஒரு மாரி இருந்தாதான் லீக் ஆகும் ஆயில். ஆயில் லீக் ஆச்சுன்னா உள்ளே இருக்க இன்ஜின் ஆயிலாக எல்லாம் வந்துடும். இங்கே க்ளோஸ் தானே, இங்கே எப்படி இன்ஜின் ஆயில் வரும்? இங்கே ஊற்றுற ஆயில் வந்து சர்க்குலேஷன் ஆகி இதில் வரும். இதில் வந்து இன்ஜின் உள்ள போகும். ஓகே, அந்த ஆயில் தான் இது வந்து இப்படி இருக்குல்ல, இதில் வர ஆயில் வந்து இது ஃபுல்லாக தேங்கும். ஓகே, இதில் மேலே ஏறிடு வெளில வந்துடுது. இப்போ இது வந்து தேஞ்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன பேஸ்ட்டு? இன்ஜின் பேஸ்ட் போட்டு ஆல்ரெடி இதில் ஒட்டி தான் இருக்காங்களா? இப்போ இன்ஜின் இது தானே, அது ஓரிங்க. இதுதான் இருக்குது. இது தாண்டி எப்படி ஆயில் வரும்? இதுதான் இன்ஜின் பேஸ்ட்டா? இன்ஜின் பேஸ்ட். இது வந்து ஓரிங்க. ஓரிங் வந்து உள்ள அமைக்கிடும். ஓவர்ஃபுல்லாக இப்போ வந்து பெட்ரோல் ஓவர்ஃபுல்லானால் வெளியே வருதுல்ல, இதுதான் இன்ஜின் பேஸ்ட்டா? அது வருது, அதான் இன்ஜின் பேஸ்ட். இதான் வந்து இன்ஜின் பேஸ்ட்டா. இது வந்து இந்த வண்டிக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது என்ன ஆயிருக்குன்னா, இங்கே ஏதோ டேமேஜ் ஆனனால இங்கே வந்து போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம போடாமல் போட்டோம்னா ஆயில் எல்லாமே வெளில மறுபடியும் லீக் ஆகும். ஓகே, இப்போ இதை அடித்து க்ளீன் பண்ண போகிறோம். நல்லா அடிங்க, நல்லா அடித்தா தானே உள்ளே டஸ்ட்லாம் போகும். ஆனால் என்ன இட்டு ஸ்மெல்லு கொஞ்சம் அடிக்கும். அது ஏன் இந்த 10W40 அடிக்கணும்? அழுக்கெல்லாம் எடுத்து விடும். உள்ளே இருக்க டஸ்ட்டு, ஆயிலோட டஸ்ட்லாம் போயிடும். இந்த போல்டு கேட்ட முடியலன்னா, சப்போஸ் இந்த போல்டு கேட்ட முடியலன்னா இந்த மரம் இருக்குல்ல, அந்த மரையில் இப்படி அடித்தா உள்ள இருக்க டஸ்ட்லாம் வெளியே தள்ளிடும். ஓகே, அப்போ ஈஸியாக வந்துடும். எங்கே அந்த இது க்ளீனாச்சா? அப்படியே கவுத்தனா அது லிக்விட் ஃபுல்லாக வந்துடும். கவுத்து போடு. கழட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டர் மாற்ற போகிறோம். ஏர் ஃபில்டர் இது காலியா? எத்தனை கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் ஏர் ஃபில்ட்ரு? இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஓல்டு, இது வந்து புதுசு. ஓல்டு எப்படி இருக்குது பாருங்களேன். ரொம்ப டஸ்ட்டாகி நாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 to 15,000 நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நம்ம சர்வீஸ் பண்ணும்போது ஒரு வாட்டி அதை செக் பண்ணிக்கிறது நல்லது. ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது
ஷோரூமில் கொடுத்தீங்கன்னா ஷோரூமில் கொஞ்சம் செக் பண்ண சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக வெளில கொடுத்து பண்ணுறீங்கன்னா அவங்களே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு. ஏன்னா இதுதான் முக்கியமானது. ஏன்னா இன்ஜினுக்கு வந்து ஏர் வந்து இது மூலியமாக தான் ஃபில்டர் ஆகி போகும். இன்ஜினுக்கு ரொம்ப ஏரே போகலன்னா ரொம்ப கஷ்டம். ஏர் போனால் தான் அது வந்து பெட்ரோலோட சேர்ந்து அது வந்து பேர்ன் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஆக்சிஜன் கலந்து. இதை செக் பண்ணிக்கோங்க. மைலேஜும் இல்லைனா அடி வாங்கும், ட்ராப் ஆகும். மெக்கானிக் வந்து சைட்லேருந்து மைலேஜ்னு கத்திட்டு இருக்காரு. மைலேஜும் ட்ராப் ஆகும். இதுவும் நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். வண்டி வாங்கும்போது நல்லாயிருக்கும். போக மைலேஜ் தரல நீங்கள் சொல்லும் போது நீங்கள் வண்டியில் போகிற இதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் செக் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு எஃப்சியோட ஃப்ரண்ட்டு டிஸ்க்கு கேலிபரு, அதை வந்து எடுத்திருக்கோம். கேலிபரோட பிஸ்டன் இதுதான் நம்ம வந்து ஃப்ரண்ட் பிரேக் அடிக்கும் போது ஆயில் உள்ளே ஃபில் ஆகி இது இப்படி க்ளோஸ் ஆகி டிஸ்கை நம்ம சைடு பிடிக்கும். நம்ம பேடு வச்சுருப்போம், அதை அழுத்தம், இந்த சைடு இருக்க பேடு அழுத்தம், நடுவில் டிஸ்கை வந்து பிடிச்சிக்கும். இப்போ இதை எடுத்து நாங்கள் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கோம். அதை ஒரு நிமிஷம் எடுங்களேன். உள்ளே எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா நம்மளோட ஆயில் வந்து பிடிக்க உள்ளே வந்து டஸ்ட்டு சேர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3 சர்வீஸ்க்கு ஒரு வாட்டியாவது நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். உள்ளே வந்து ஒரு லப்பர் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கும், ஓரிங்னு அது பேர் சொல்கிறாங்க. அது வந்து டிஸ்க் ஓரிங். அது வந்து தேஞ்சிடுச்சு அப்படின்னா நம்ம அதை மாற்றணும். அந்த டிஸ்க் ஓரிங் தேஞ்சிடுச்சுன்னா இதுலேருந்து கேலிபர்லேருந்து ஆயில் லீக் ஆகும்ல, ஆயில் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் வந்து நம்ம கேலிபரே போயிடுச்சு அப்படின்னு நினைப்போம். இது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, அடிக்கடி சில பேருக்கு வந்து டிஸ்க் பேடு வந்து தேயுதுன்னுவாங்க. அப்போ என்னென்னா இது வந்து ரொம்ப டைட் ஆகிடும் இந்த கேலிபர். ஏன்னா உள்ளே அவ்வளோ டஸ்ட் இருக்குது, இதுக்குள்ளேயே இப்போ அவ்வளோ டஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இருங்க காட்டுறேன் நான். இதை பிடிங்களேன் மெக்கானிக், இதை பிடிங்க ஒரு நிமிஷம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் டஸ்ட்டு தான். அதாவது நம்ம அதாவது ரோட்டில் ஓடுற அந்த டஸ்ட்டு எனக்கு கை வைக்கும் போதே ஒரு மாதிரி தெரியுதுங்களா, இதெல்லாம் டஸ்ட்டு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த கேலிபரை சுற்றி கேலிபரை வந்து ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகாது. அப்போ என்ன ஆகுனா இந்த லப்பர் ஓரிங்ன்றது டிஸ்க் லப்பருன்றது அது வந்து தேஞ்சிடும். அப்போ என்ன ஆகுனா கேலிபரும் டைட்டாக இருக்கும், பேடும் டைட்டாக இருக்கும், டிஸ்க்கு பிளேட்டு வந்து சீக்கிரமாக தேயறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இதன்ட்டு கொஞ்சம் நம்ம வண்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ வந்து ஓரிங்கை எடுத்து கையில் காட்டியிருக்காரு. இதான் வந்து அதுக்குள்ளே இருக்க ஓரிங். இது எதுக்கு? டிஸ்க் வந்து ஆயில் லீக் ஆகாமல் இருக்கு. ஓ, இது பார்த்தீங்கன்னா உள்ளே நம்மளோட அதாவது ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, டிஸ்க் ஆயில், அது வந்து இதுதான் வந்து வெளில வராமல் பார்த்துக்கிறது. நம்ம டஸ்ட்டோட ஓட்டி இது தேய்ச்சோன்னா இது தேஞ்சு போயிடும், ஆயில் லீக் ஆகும். அப்புறம் நம்ம வந்து மெக்கானிக்கு நம்மள பிஸ்டன் மாற்ற சொல்லுவார், இல்லை என்ன காரணமே நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிறது நல்லது. நம்மளுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 சர்வீஸ்க்கு நம்மளால் பார்க்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 சர்வீஸ் கழிச்சாவது நீங்கள் பாருங்கள். ஒரு டைமும் ஆயில் மாற்றும் போது செக் பண்ணுங்கள். அப்போ நம்ம பேடு தேயாமல் இருக்கும். நீங்கள் தனியாக ஒரு மெக்கானிக்கை வச்சு பார்த்தாலும் சரி, இல்லை ஷோரூமில் விட்டாலும் சரி, இதை கொஞ்சம் செக் பண்ணிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து 2 ஓரிங்கும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஓரிங் கொஞ்சம் தேஞ்சிருக்கு இதோட. அப்போ இது போயிடுச்சு, புதுசு போடணும். 2 ஓரிங் இருக்குமா? அப்போ இது தேஞ்சு போச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று வந்து தேஞ்சிடுச்சு. இப்போ நாங்கள் எடுத்து பார்த்தனால தான் தெரியுது. இப்போ வந்து நம்ம இது மாதிரி ஒரு டைமும் நம்ம க்ளீன் பண்ணி நம்ம புதுசு போட்டோன்னா நம்ம பேடு நல்லாயிருக்கும், நம்ம கேலிபரும் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப டேமேஜாக இருக்குது, லப்பர் சுத்தமாக இல்லை. அதாவது இதுதான் புது லப்பர், இப்படி இருக்கணும். லப்பர் இந்த கண்டிஷனில் இருக்குது, பாதி தேஞ்சி போயிடுச்சுல. இதெல்லாம் நான் என்னமோ இதுதான் டிசைன் நினச்சேன். பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக டேமேஜு, இதுதான் புதுசு. இது நம்ம சரியாக கவனிக்கலாம் என்ன ஆகும்? அடி வாங்கி அலாய் உடச்சிருமா? அதாவது ஏதாவது பள்ளத்தில் விடும்போது அடிச்சு அலாய் காலி ஆகிடும். வீல் ரன்னிங்கில் இருக்கும்போது இதில் வந்து இந்த ஸ்பேக்கெட்டி வந்து இப்படி உட்காரும். ஓகே, இல்லைன்னா இது சுற்றி அலாயை உடச்சிரும். இது ஃப்ரீ ஆனோடனே இது வீல் அப்படி இல்லைன்னா இது இந்த இடத்துல இருக்குமா? ஓகே, சுத்தம். ஓ, இதில் இடிக்கும். அதாவது ஓகே, இங்கே பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கெல்லாம் தேஞ்சிருக்கு. அதாவது இதெல்லாம் தேய்ச்சனால தான் இது தேஞ்சிருக்கு. அதாவது இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதில் உட்காரும். இப்படி உட்காந்தா அதை பிடிச்சிக்கும். அது தேஞ்சு தான் பின்னாடியும் தேஞ்சிருக்கு, இதுவும் தேஞ்சிருக்கு. புதுசு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது வந்து கரெக்டாக இதில் ஃபிட் ஆகுது பார்த்தீங்களா? இது வந்து இதில் கரெக்டாக ஃபிட் ஆகி பிடிச்சிக்குது. இதுதான் முக்கியம் நம்மளுக்கு. அதாவது
ஸ்பேக்கெட்டை இது பிடிச்சிக்கும். இதை நம்ம மிஸ் பண்ணோன்னா அலாய் டேமேஜ் ஆகிடும், அலாய் காலி ஆகிடும். நீங்கள் இது எனக்கு தெரிஞ்சு 130 ரூபாவோ ஏதோ. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மாற்றாமல் நீங்கள் விட்டிங்கன்னா உங்கள் அலாய் எனக்கு தெரிஞ்சு V3க்கு நான் கேட்கும் போது 5000 நாங்கள். கண்டிப்பாக அதுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது, அதுக்கும் 5000 தான் ஆகும். அலாயே டேமேஜ் ஆகிடும். சர்வீஸ் விடும் போது கொஞ்சம் பார்த்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஏதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சு பார்த்து இதெல்லாம் மாற்றினீங்களா நீங்கள் மெக்கானிக்கிட்ட நீங்கள் தான் சொல்லணும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க ஒரு சர்வீஸ்க்கு. அதாவது நம்ம மொத்தமாக மாற்றுறதும் ஒன்று தான், அப்பப்போ நம்ம சர்வீஸில் ஒன்று மாற்றுறதும் ஒன்று தான். அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். பேக்கெட் மாற்ற போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஓல்டு, இது வந்து நியூ, புதுசு. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பைப்பில் இல்லை. ரெண்டாவது காரணம் என்னன்னா இது பேரிங் இருக்குல்ல, பேரிங் இதுக்கான தான் இந்த மாதிரி தான் பெண்டாகும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீல் ஆக்சில், இது நேம் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பைக்கு ரியர் டயரை வந்து நம்ம ஸ்விங்காம்லேருந்து அதுதான் நம்மளது வீலை வந்து ஹோல்டு பண்ணுறதே இதுதான், இந்த ராடு தான். இது பார்த்திங்கன்னா இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னா இது எப்படி டேமேஜ் ஆகும்னா நம்ம டேமேஜ் ஆகுமா. ஆனால் வீல் பேரிங் நம்ம வந்து டேமேஜ் ஆகுது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டினேன். அதாவது ஷேக் ஆகிட்டே இருக்குமா பேக்கு. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, இப்போ மாட்டி வச்சுருக்கோம், வீல் பேரிங் போயிடுச்சுன்னு அப்படியே மாட்டியை செக் பண்ணணும்னா எப்படி செக் பண்ணணும்? கழட்டி தான் பார்த்து ஆகணும்னா வீல் ஷேக் ஆகும். வீல் பின்னாடி ஷேக் ஆகிட்டே இருந்துச்சுன்னா வீல் பேரிங் வந்து டேமேஜ் ஆகிருக்குன்னு அர்த்தமாக. நீங்கள் வந்து அதை மாதிரி பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வீல் பேரிங் V3ல இருந்தது. பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பைக்கிலேருந்து எடுத்தது V3லேருந்து. இது என் பேரிங் போயிடுச்சு, ஜாம் ஆகிருக்கு ஃபுல்லாக. அதுதான் நான் வந்து V3 வந்து நான் சொன்னேன் டைட்டாக இருக்குது அப்படின்னு டயரு. சரி, அவங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பேரிங் பார்க்கணும் அப்படின்னா பேரிங் பார்த்தா வீல் பேரிங் போயிருந்தது. நான் பின்னாடி ரியரில் இருக்கிற 3 வீல் பேரிங்கை மாற்றிட்டேன். காட்டு பேரிங் மட்டும் இந்த பேக் போயிட்டு. இதுதான் என்னோடய ரியர் வீலில் இருந்த 3 பேரிங். இது என்ன பெரிய பேரிங்? இது வந்து ஸ்ப்ராக்கெட் பேரிங்கு, இது வந்து வீல் பேரிங். இது வந்து ஸ்ப்ராக்கெட் பேரிங்கா? இது ரெண்டுமே வீல் பேரிங். இது 3மே மூமெண்ட் இல்லைல்ல, பாரு. இது மூமெண்ட்டில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டு, அது மூமெண்ட்டில் இருக்குது. அடுத்தது இதுவும் சுற்றலை. இதுவும் சுற்றலை. இதால் தான் எனக்கு வந்து வீல் ரொம்ப டைட்டாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்தது. இதை உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் வீல் பேரிங்கை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வீல் ரொம்ப ஒரு நார்மலோட ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அப்போ உங்கள் வீல் பேரிங்கை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.